பியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நியூசிலாண்டில் ஒரு தொற்று வியாதி பரவிட்டு வருது. மீசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தட்டம்மை. நம்ம ஊரில் இதை அம்மை, சின்ன முத்துன்னெலாம் சொல்லுவாங்க. இது உடம்புல கம்ப்ளீட்டாக ரேஷஸில் தான் வரும். இது 3 அக்டோபர் 2025 25 அக்டோபர், அதாவது இன்னைக்கு 2025 வரைக்கும் 6 கேசஸை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்டர் ஐலண்ட் ஃபெரியில் வந்த கேசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் ஐலண்ட் அண்ட் சவுத் ஐலண்ட், நியூசிலாண்டில் இருக்க ஐலண்டை நடுவில் இருக்கிறது குக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. அதை கடக்கிறதுக்கு வானம் ஊர்தி வழியாவோ இல்லை நீங்கள் ஃபெரி வழியாவோ தான் கடக்க முடியும். அப்படி ஃபெரியில் 350 பேசஞ்சர்ஸில் 6 பேருக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒருத்தர் நார்த் ஐலண்டு, அதாவது பே ஆஃப் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்த் லேண்டுன்னு. 2 கேஸ் ஆக்லாண்டில், 2 கேஸு மனவாட்டு அண்ட் 1 கேஸு நெல்சன்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்கள ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூசிலாண்டு நேஷ்னல் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ், இந்த சுகாதார துறைன்னு சொல்லுவாங்களே, அவங்க தான் இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. யாருக்கு எந்த நேரத்தில் ஒரு காஃபோ, ஒரு ரேஷோ, ஸ்னீஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த தட்டம்மைக்கு, அதாவது மீசில்ஸ்க்கு இது வரைக்கும் எந்த தீர்வும் கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்குமே மருந்துக்கள் கிடையாது. அதான் உங்களுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா அதுக்கேற்ற பேராசிட்டமால் கொடுப்பாங்களே ஒழிய இதுக்குள்ள ஆன்டிவைரல்ஸ் கிடையாது. அதனால என்னென்னா வேக்சின் எடுக்கிறது மிகவும் முக்கியம். நீங்கள் பப்ளிக், நியூசிலாந்து பப்ளிக்காக இருக்கும் பட்சத்தில் எம்எம்ஆர் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூலில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் எம்எம்ஆர் போடாத பட்சத்தில் ஒரு அடல்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு பூஸ்டர் வேக்சினேஷன் அவைலபிள். அது கண்டிப்பாக உங்களோட ஜென்ரல் ப்ராக்டிஷனர், அதாவது ஜிபின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை போடுங்க. இப்போதைக்கு நெல்சன், மால்ப்ரோ, டாஸ்மான், ஆக்லண்ட், மனவாட்டு வாங்கணும், இவ்வளோ இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணணும்னு பரவும்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. கண்டிப்பாக நிறைய பேருக்கு, நீங்கள் நியூசிலாண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மம்மாவி கிவி தமிழச்சி யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And also I'm available in Instagram. Bye for now. Lots of love and stay safe everyone. That's more important. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். Bye.